கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுவரை நீங்கள் அநேக பிரசங்கத்தை இந்த லந்து காலத்துல நீங்க கேட்டிருப்பீங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். அவர் பேச போற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும் என்று நாம் விசுவாசிப்போமாக. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வசனம் லூக்கா 16 அதிகாரம் 1-15 வரை. Luke chapter 16 verses 1-15. இயேசுவின் ஐஸ்வர்யத்தை குறித்து போதனை. Jesus teaching on wealth. இங்கே இயேசுவானவர் தன் சீஷர்களுக்கு ஒரு உவமை மூலமாக பேசுகிறார். Jesus is speaking to his disciples through a parable. இந்த உவமையை ரெண்டாக பிரிக்க கடவும். ஒன்று narration of parable, இரண்டாவது application of the parable. இந்த முழு பிரசங்கத்தை நாம் பார்த்தோம் என்றால் அது ரெண்டாக பிரிக்க கடவுது. ஒன்றாவது உவமையின் விவரங்கள், இரண்டாவது நடைமுறை வாழ்க்கை. இந்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இங்க இயேசுவானவர் இந்த உவமையில ஒரு புத்திசாலியான ஒரு மனுஷனை பத்தி பேசுகிறார். புத்திசாலியான ஒரு உக்ராக்காரனை பற்றி பேசுகிறார். இங்க இயேசுவானவர் இவன் மூலியமாக சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். அதாவது இந்த பூமியில நம் வாழும் பொழுது ஐஸ்வர்யம், பணம் எவ்வளவு அவசியம், அதே நேரத்துல எப்படியாக இந்த பணத்தை, இந்த ஐஸ்வர்யத்தை நம்ம உபயோகித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவனானவர் கற்றுக் கொடுக்கிறார். முக்கியமான வசனம் லூக்கா 16 அதிகாரம் 10 வசனம். He who is faithful in what is least is faithful also in much, and he who is unjust in what is least is also unjust in much. அப்படியாக கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்தில் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். இன்றைக்கு இந்த மாலையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், those who are faithful of worldly wealth entrusted with true riches in the kingdom of God. பூமியில நமக்கு கொடுக்கப்பட்ட ஐஸ்வர்யத்தின் நிமித்தம், நமக்கு கொடுக்கப்பட்ட பணத்தின் நிமித்தம் எப்படியாக நம்ம உண்மையாக இருக்கிறோமோ அதே காரியத்தின் மூலியமாக கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு கற்றுக்கொண்டு போற காரியம் இதுதான். இதுக்கு நீங்கள் அவளோடு காத்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் தலை வணங்கி ஜெபம் செய்வோமாக. நன்றி கர்த்தாவே ராஜா, இந்த நாள் கூட கர்த்தாவே ராஜா, இந்த வசனங்கள் மூலியமாக லூக்கா 16 அதிகாரம் 1-15 வசனம் வரை நீர் எங்களோடு கூட பேச போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் கர்த்தாவே ராஜா, எங்களுக்காக நீ வைத்துக் கொண்டிருக்கிற வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய செவிகளை நீ திறந்தாரலும் ஆண்டவரே. இந்த வசனம் கர்த்தாவே ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தாவே கிரியை செய்யத்தக்கதாக ஆண்டவரே ராஜா, நீர் பெரிய காரியங்கள் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். இதெல்லாம் இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.